நிறைய பேருக்கு வந்து விசா வந்து எக்ஸ்பைரி ஆகுது, அவ்வளோ வந்து டிபோர்ட் பண்ண போயிடும். We've had concern with the US of the flow of people coming from பொய்ன்னு சொல்லி தான் இதுக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எங்கேயோ நாட்டில் போய் எனக்கு 2 மடங்கான அகதிகளை வந்து 2 வணக்கம், ஹாய், வெல்கம் டு சது வ்ளாக். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சமீப காலமாகவே நீங்கள் கனடா நியூஸ் பார்த்தா சரி, இல்லை கனடாவில் வந்து கனடான யூடியூப் சேனல்ஸ் பார்த்தா சரி, இல்லாட்டி வந்து கனடாவில் இருக்கிறார்கள் சரி சொல்லியிருப்பேன். என்ன சொன்னால், வார வருஷம் 2025ஆம் ஆண்டு வந்து நிறைய பேருக்கு வந்து விசா வந்து எக்ஸ்பைரி ஆகுது, அவ்வளோ வந்து டிபோர்ட் பண்ண போயிடும். அதுக்கு வந்து விசா வந்து 2 பண்ணாமல் டிபோர்ட் பண்ண போயிடும். அண்ட் அதை விட வந்து அகதி தஞ்சம், அதாவது வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறது வந்து கனடாவில் வந்து இனிமேல் பண்ண முடியாது. ரெஃப்யூஜி கிளைம் கிளைம் வந்து கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகப்பட்டு திருப்பி நாட்டுக்கு அனுப்ப போயிடும். இந்த விசிட் விசாவில் வந்தார்கள், ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேரை வந்து நாட்டுக்கு வந்து அனுப்ப போயிடும் சொல்லி நீங்கள் நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, இதில் வந்து என்ன விதமான கருத்துக்கள் உண்மை, என்ன விதமான கருத்துக்கள் பொய் என்று சொல்லி தான் இதுக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ள அமையும் நான் சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி 4 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அகதி கோரிக்கை என்று சொல்கிறது வந்து கனடாவில் மட்டும் முன்வைக்கப்படுறது இல்லை, எல்லா நாட்டிலையும் வந்து அகதி கோரிக்கை வந்து நாங்கள் முன்வைக்கல. உங்கள் சொந்த நாட்டில் வந்து பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் இன்னொரு நாட்டில் போய் தஞ்சம் புகுந்து அது எங்களுக்கு உயிர் ஆபத்தை வந்து இன்னொரு நாட்டில் தஞ்சம் புகிற முடியாது காவத்துக்குள்ளாம். ஸோ அதான் வந்து அகதி தஞ்சம்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக சொல்ல போன முடியாது, நான் ஸ்ரீலங்காவில் தான் வந்துடுறேன். எனக்கு ஸ்ரீலங்காவில் வந்து உயிர் ஆபத்து இருக்குன்னு சொன்னால் நான் வந்து கனடாவை சரி, லண்டனோ சரி, எங்கேயோ நாட்டில் போய் எனக்கு வந்து அகதியாக வந்து என்னை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு வந்து சொந்த நாட்டில் வந்து உயிரச்சுத்தம் வந்து இருக்குன்னு சொன்னால் அந்த நாடு வந்து என்ன வந்து அகதியை ஏற்றுக்கொண்டு என்ன கேஸை வந்து விசாரிச்சது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை என்று ஆராய்ஞ்சு எனக்கு வந்து கேஸை வந்து ஓகே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே நிரந்தர பதிவிடம் எடுத்து அங்கே வந்து தங்கிக்கொள்ளலாம். அந்த அகதி தஞ்சம் கோருறதுக்கு வந்து எல்லாருமே வந்து கனடாவை சூஸ் பண்ணுற காரணம் என்னன்னு சொன்னால், மற்ற நாடுகளோட ஒப்படையே கனடாவை சூஸ் பண்ணுற காரணம் என்னன்னு சொன்னால், கனடாவில் வந்து அகதிகளுக்கான உரிமை வந்து அதிகம். அதை விட கோரிக்கை வந்து அங்கீகரிக்கப்படுற வீதம் வந்து கனடாவில் வந்து அதிகம். அதை விட அகதிகளுக்கான சலுகைகள் வந்து கனடாவில் வந்து அதிகம். ஸோ இவ்வளோ காரணத்துக்கான தான் வந்து கனடாவில் வந்து அகதி தஞ்சம் கோரிக்கை விடுக்கிறாங்க வந்து கனடா வந்து சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ மிஸ்யூஸ் பண்ணுற விதமாக வந்து நிறைய பொய் கேஸுகள், நிறைய வந்து தப்பான விஷயங்களை வந்து இவங்க இந்த அகதி சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு. ஸோ இதான் வந்து முக்கியமான காரணம் இந்த டிபோர்டேஷனுக்கு. We've had concern with the US of the flow of people coming from the south to the north. So we have shared interests in here in making it something that is manageable and controlled, and those that are not authorized to cross the border are promptly returned pursuant to the safe third country agreement. So, are you planning to make a more officers than your look, it is a in comparison to the border with Mexico, it's the equivalent on a yearly basis of. கனடா வந்து ஒரு அகதிக்கு கிட்டத்தட்ட $6,000 to $8,000 வந்து ஒரு மந்த் வந்து அவருக்கு வந்து ஒதுக்குது ஒரு ரெஃப்யூஜிக்குன்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட பார்க்க போனோம்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு $82,000 வந்து ஒரு அகதிக்கு முடியுது. அந்த $82,000 வந்து அதுக்குள்ளே தான் வந்து அவன் அக்கமடேஷன், அதாவது தங்குமிடம், அவன் சாப்பாடு வசதி, ஹெல்மெட், அவன் மருத்துவ செலவுன்னு சொல்லி அப்படி வந்து எல்லாமே வந்து ஒரு அகதிக்குன்னு சொல்லி $82,000 வந்து ஒரு அகதிக்கு வந்து கனடா கவர்மெண்ட் வருஷத்துக்கு வந்து ஒதுக்குது. அதே மாதிரி கடந்த 2017 2024 வரையான காலப்பகுதியில் வந்து $960 மில்லியன் வந்து அகதிகளுக்காக கனடா வந்து செலவழிச்சிருக்கு. அதே வந்து 2024 27 $1.1 பில்லியன், அதாவது 1.1 பில்லியன் வந்து கனடியன் டாலர்ஸை வந்து கனடா வந்து பட்ஜெட்டை வந்து டிசைட் பண்ணிக்கணும்னு சொன்னால் இனி வர அகதிகளுக்குன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து கனடா கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து அகதிகளுக்கு கொடுக்குதுன்னு சொன்னால், கனடியர்கள், அதாவது கனடாவில் வந்து ஒரு வேலை செய்கிறார்கள் சரி, இல்லை கனேடியர்கள் சரி, இல்லாட்டி கனடாவில் வந்து ஒர்க் எடுத்து வேலை செய்கிறார்கள் சரி, அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து அறவிடணும், ஒரு வருஷத்தில் வந்து ஒரு டேக்ஸ் வந்து கட்டிக்கணும் வந்து. ஸோ அந்த டேக்ஸில் இருந்து தான் அவருக்கு ஒருக்கான அமௌண்ட் எடுத்து அதை வந்து அகதிக்குன்னு சொல்லி செலவழிக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கனடாவில் வந்து சனத்துக்கு அதிகரித்தபடியாக கனேடியர்களுக்கோ இல்லாட்டி இங்கே வந்து பிறந்த ஆக்களுக்கோ சரி வேலை வந்து தட்டுப்பாடாக போயிட்டுது. ஸோ அப்படி தட்டுப்பாடாக போனபடியாக வந்து பல இறுக்கம் வந்து அவைக்குள்ளே வந்துட்டு. ஸோ அப்படி இறுக்கமான சிச்சுவேஷன் வந்து அவைக்குள்ளே வந்துடும். ஸோ அதை வந்து கட்ட டேக்ஸில் வந்து அவங்க எடுத்து அகதிக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்தோன்னே மக்கள் வந்து குழம்பிட்டோம். என்னென்னு சொன்னால், எங்கள் சொந்த நாட்டுக்காரருக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் தாரீங்க இல்லை, இவ்வளோ உரிமை வந்து நீங்கள் தாரீங்க இல்லை, ஆனால் அகதிகளுக்கு வந்து இவ்வளோ உரிமை கொடுக்குறீங்கன்னு சொல்லி மக்கள் வந்து கிளந்தளவழிக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த விசிட்டர் விசா
நீங்கள் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023-24 பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தொகையான மக்கள் குறிப்பாக வந்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து பெருந்தொகையான மக்கள் வந்து விசிட்டர் விசாவில் வந்து கனடாவுக்கு வந்து வந்தவை. என்ன விசிட்டர் விசா வந்து அப்போ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுத்தவை. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கொண்டு கனவேர் வந்து விசிட்டர் விசாலேருந்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து வந்து கனடாவுக்கு வந்து வந்தது. ஸோ அந்த விசிட்டர் விசா வந்து அவங்க கொடுத்ததுக்கான நோக்கமே வந்து என்னென்னு சொன்னால், கனடாவுக்கு வந்து கொடுத்ததுக்கான நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால், அதை வந்து விசிட்டர் விசா வந்து எடுத்துக்கொண்டு நாட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து நாட்டுக்கு போகக்கூடிய சிஸ்டம் தான் வந்து விசிட்டர் விசா. ஸோ என்ன செஞ்சோம்னு சொன்னால், அந்த விசிட்டர் விசா எடுத்துக்கொண்டு கனடாக்குள்ளே வந்து தங்கி இருந்துட்டு அவன் விசா வந்து முடிகிற காலப்பகுதி வந்தோன்னே வந்து அவன் வந்து ரெஃப்யூஜி வந்து கிளைம் பண்ண வலிக்கணும், அகை கோரிக்கை வந்து நாட்டுக்கு வந்து விடுக்க வலிக்கணும். ஸோ இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஓகே, நீங்கள் நாட்டில் வந்து தங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது வழியாக வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். அதே தான் வந்து ஆனால் கனடா கவர்மெண்ட் எப்படி யோசிக்கணும்னு சொன்னால், அவன் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த அகதி கோரிக்கை வச்சுக்காங்கன்னு சொன்னால், உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து ஒரு உரிமையை வந்து கொடுக்கத்தான் வந்து இந்த அகதி கோரிக்கை. ஸோ இதை வந்து நாங்கள் தவறுதலாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறபடியாக அவங்களோட சிஸ்டமே வந்து இதில் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ இப்படியான வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணபடியாக கிட்டத்தட்ட கனடா வந்து அந்த சராசரி கவுண்டோட 2 மடங்கான அகதிகளை வந்து 2023-24 வந்து உள்வாங்கிட்டு என்னென்னு சொன்னால் இந்த விசிட்டர் விசாவோட இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றம்னு சொன்னால் 291% வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வந்து 2023 முதல் பதியப்பட்ட ரெஃப்யூஜி கேசஸை விட அதோட ஒப்படைக்க வந்து 290% வந்து அதிகமான கேஸுகள் வந்து 2023 பிறகு வந்து பதியப்பட்டிருக்கு கனடாவோட கூறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க கனடா கவர்மெண்ட். அண்ட் அதை விட பார்த்தோம்னு சொன்னால் மேன்முறையீடும் வந்து இப்போ வந்து சமீப காலமாக வந்து அதிகளவாக வந்து போய்கொண்டிருக்கிறது. காரணம் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 2023-24 வந்து ரெஃப்யூஜி கேஸ் பண்ணாங்க. அதாவது நான் சொல்ல நம்பளி அவங்களுக்கு வந்து விசிட்டர் விசாவில் வந்து ரெஃப்யூஜி கேஸ் வந்து அப்ளை பண்ணி அவைக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த கேஸ் வந்து இப்போ இன்டேக் பண்ணிக்கிறாங்க. அதாவது கேஸுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வந்து கேஸ் வந்து விசாரித்தவொடனே அதுக்கு வந்து அந்த ஒரு வந்து பொய்யான ஆதாரங்களை கொடுத்துனமோ இல்லாட்டி அவருக்கு வந்து சொன்ன கேஸுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து 10% இல்லை, அவங்க கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அப்படி ரிஜெக்ட் ஆனால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பி வந்து மேன்முறையீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணினோம். ஸோ அப்படி மேன்முறையீட்டுக்கு அப்ளை பண்ண வீதங்களும் வந்து இப்போ வந்து அதிகமாகி கொண்டு போகுது. ஸோ இதில் வந்து மேன்முறையீட்டுக்கு அப்ளை பண்ண வீதங்கள் வந்து அதிகமாகி கொண்டு போய்க்கே வந்து உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு சொன்னால் கனடாவில் வந்து இப்போ ரெஃப்யூஜி கேசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிற வீதம் வந்து அதிகமாகிறபடியாக தான் வந்து மேன்முறையீட்டு வீதங்கள் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்து இதில் வந்து விளங்கியிருக்கும். ஸோ இப்படி விசிட்டர் விசாவில் வந்து ரெஃப்யூஜி கேஸ் வந்து கிளைம் பண்ணினோம்னு சொல்லி வந்து கனடா கவர்மெண்ட் வந்து விசிட்டர் விசாவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். வந்து ஆகஸ்ட் 28 வந்து ஒரு முதலாக மாற்றத்தை கொண்டு வர வேணும்னு சொன்னால் விசிட்டர் விசாவில் வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு நவம்பர் 8 வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் என்னென்னு சொன்னால், முந்தி வந்து விசிட்டர் விசா நாங்கள் அப்ளை பண்ணோம்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து எவ்வளோ வேல்யூடான இயர்ஸ் இருக்குன்னு சொல்லி, அதாவது வந்து இந்த பாஸ்வேர்ட் வந்து புது பாஸ்வேர்டுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இந்த அப்ளை பண்ணி இந்த பாஸ்வேர்டு வந்து புது பாஸ்வேர்டுன்னு சொன்னால் எனக்கு வந்து 10 வருஷம் இந்த பாஸ்வேர்டு வந்து வேல்யூட்னு சொன்னால் அவங்க வந்து 10 வருஷ விசா வந்து ஸ்டீல் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதில் வந்து ஒரு மாற்றம் வந்து நவம்பர் 8 கொண்டு வரணும் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு கனடா வந்து உங்களுக்கு தேவை இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால் 10 நாள் தேவைக்கு வந்து நீங்கள் கனடா போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 நாளுக்கு தேவையான விசா வந்து தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி வந்து தராங்க. ஸோ முதல்ல மாதிரி 10 வருஷ விசாவோ இல்லை 5 வருஷ விசான்னு வந்து கொடுக்காம அந்த முறையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என்னென்னு சொன்னால் கொடுக்குற வீதங்களை வந்து பயங்கரம் வந்து குறைச்சிட்டாங்க. அதாவது முந்தைய ஒரு விசிட்டர் விசா 10 பேர் அப்ளை பண்ணால் ஒரு 8 பேர் கிடைக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு 10 பேர் அப்ளை பண்ணால் அதில் வந்து ஒரு ஆள் 2 பேருக்கு தான் வந்து விசிட்டர் விசா வந்து கிடைக்குது. ஸோ அப்படி வந்து கணக்காக நடைமுறையை வந்து விசிட்டர் விசா வந்து இறுக்கமாக கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த விசிட்டர் விசாவில் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ண ஆக்கள் மட்டுமண்டி இல்லாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ண ஆக்களோட எண்ணிக்கை வந்து பயங்கரமான அதிகம். என்னென்னு சொன்னால் இப்போ சமீப காலமாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இறுக்கமான காலையில் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ அப்படித்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஒர்க் பர்மிட்டை வந்து நாங்கள் இனி வந்து ரெனியூ பண்ணி கொடுக்க மாட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம், அதாவது ஸ்டூடெண்ட் வந்து படித்து முடிச்சுட்டு வந்து சொந்த நாட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லி ஒரு இறுக்கமான சட்டத்தை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொண்டுச்சு. ஸோ அதில் வந்து அதை எதிர்த்து வந்து கனடா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணிக்கொண்டிருக்கணும்னு சொல்லி பாஸ்ட்டுக்கு நிறைய வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்தாக்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்படியான ஸ்டூடெண்ட் வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து கனடாவில் வந்து இனிமேல் தங்குறதுக்கான நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து தங்க முடியாதுன்னு சொல்லி அது வந்து ரெஃப்யூஜி வந்து கிளைம் பண்ண வலிக்கணும். ரெஃப்யூஜி கேஸ் வந்து கனடா கவர்மெண்ட்டுக்கு வந்து முன்வைக்க வலிக்கணும். ஸோ அப்படி கிட்டத்தட்ட 14,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃப்யூஜி கேஸை வந்து கனடா கவர்மெண்ட்டுக்கு வந்து முன்வைக்க வைக்கணும்னு. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இது வந்து ஒரு அப்பட்டமான பொய்ன்னு வந்து எங்களுக்கே வந்து விளங்குது. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வாரீங்க, படிக்கிறீங்க, கனடா தங்குறீங்க, எல்லாமே ஓகேயா இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு கடத்தை கூட கனடா கவர்மெண்ட் வந்து ஒரு ரூலை வந்து சேஞ்ச் பண்ணுது. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் படித்தோன்னா வந்து நாட்டுக்கு திரும்பி போகணும்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு ரூலை வந்து கொண்டு அப்புறம் நீங்கள் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து பொய்ன்னு வந்து ஒரு சாதாரண சின்ன பிள்ளையை கூட விளங்கும். ஸோ இது வந்து கனடா கவர்மெண்ட்டுக்கு விளங்காத கட்டாயம் விளங்கியிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு
கனடா கவர்மெண்ட் இப்போ வந்து ஜோச்சம் இருக்கு என்னன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸாக வந்த யாருமே ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம்னு சொல்லி சட்டத்தை வந்து கொண்டு போகிறதா வந்து கட்சி கொண்டிருக்காங்க. இது வந்து இப்போ நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லி தெரியல. அதை விட இந்த ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணாங்களுக்கு வந்து கேஸ் வந்து துரிதப்படுத்த சொல்லி வந்து சொல்லியிருக்கணும். அதாவது அதுக்கு வந்து கேஸை வந்து துரிதப்படுத்த சொல்லி கேஸை வந்து டக்குன்னு விசாரித்து அதுக்கு பிறகு வந்து அந்த கேஸில் வந்து எந்தளவு உண்மைத்தன்மை என்று பார்த்து உடனே வந்து இல்லைன்னு சொன்னால் உடனே வந்து மேன்முறையீட்டுக்கு வந்து அப்ளை பண்ண இல்லாமல் நாட்டுக்கு வந்து டிப்போர்ட் பண்ண சொல்லி வந்து ஒரு நடைமுறை வந்து கொண்டு போயிடணும்னு சொல்லி கனடா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஆலோசிச்சு கொண்டிருக்கு. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க என்னென்னு சொன்னால் கனடா வந்து அகதிகளுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கிற நாடு, இல்லை கனடா வந்து அகதிகளுக்கு வந்து நிறைய சலுகை வழங்குற நாடு வந்து இந்த நாடை வந்து ஏன் வந்து இப்படி வந்து இந்த திடீர் முடிவு எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இப்போ இப்படி தான் யோசிச்சாக்களுக்கு வந்து விளங்கியிருக்க வேண்டிய நம்ம வந்து சொன்ன விஷயங்களை வச்சு விளங்கியிருக்கும். இப்படியான நடைமுறையில் எல்லாம் கனடா கவர்மெண்ட் பார்த்தா வந்து இப்படியான திடீர் முடிவுகளை வந்து கனடா கவர்மெண்ட் எடுக்குது. இது வந்து கனடாவுக்கு மட்டும் ஒரு பாதிப்புன்னு சொல்லி இல்லாமல் இவன் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கனடாவுக்கு வந்துட்டு கனடாவில் இருந்து கொண்டு கனடா போர்டரை க்ரோஸ் பண்ணி யூஎஸ்ஏக்கு போய் யூஎஸ்ஏலேருந்து வந்து அங்கே போய் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி அந்த நாட்டுக்கு வந்து ஒரு சட்ட இடையூறை வந்து விளைவிக்கணும். அப்படியால் யூஎஸ்ஏ வந்து கனடாக்கு வந்து ப்ரெஷரை கொடுக்கணும்னு சொன்னால் உங்களோட சட்டத்திட்டங்களை வந்து மாற்றம் செய்யுங்க. மாற்றம் செஞ்சதை வந்து உங்களோட நடனம் தப்பிக்கும் எங்களோட நடனம் தப்பிக்கும்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை வந்து யூஎஸ்ஏ வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. இதெல்லாம் தான் கனடா கவர்மெண்ட் வந்து இப்படி அதிரடி முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கான காரணம் வந்து அமைஞ்சிருக்கு. கனடா கவர்மெண்ட் வந்து இன்னொரு முக்கியமான முடிவு கொண்டு வந்திருக்கு என்னென்னு சொன்னால் இப்படி டிப்போர்ட் பண்ணி நாட்டுக்கு அனுப்பினேன் தானே. இப்போ வந்து நம்ம சொன்னால் இப்போ விசிட்டர் விசால வந்த சரி ஸ்டூடெண்ட் விசால வந்த சரியாக வந்து டிப்போர்ட் பண்ணி நாட்டுக்கு அனுப்பப்பட்டால் அவன் டீட்டெயில்ஸை வந்து அவன் ஃபிங்கர் பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அவன் ஃபைல் டீட்டெயில்ஸை வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து ஷேர் பண்ண போயிடும். அதாவது அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியான்னு சொல்லி எல்லா நாட்டுக்கும் வந்து ஷேர் பண்ண போயிடும். அப்படி ஷேர் பண்ணுறதால என்ன சிக்கல் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் டிப்போர்ட் பண்ணப்பட்டு உங்கள் சொந்த நாட்டுக்கே போன பிறகு அங்கே இருந்து கொண்டு வந்து திருப்பி இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போயிருங்க. உதாரணமாக சொன்னால் ஒரு ஆள் டிப்போர்ட் பண்ணி நாட்டுக்கு அனுப்பிட்டு அவர் அந்த நாட்டிலேருந்து வந்து லண்டனில் போப்போன்னு சொல்லி வைங்க. லண்டனுக்கு போகிறது வந்து ஏதோ ஒரு விசா அப்ளை பண்ணுறான்னு சொன்னால் உடனடியாக அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். ஏன்னு சொன்னால் கனடா கவர்மெண்ட் வந்து ஃபைலை வந்து எல்லா நாட்டுக்கும் ஷேர் பண்ணபடியாக டீட்டெயில்ஸ் வந்து நாளில் இருக்கும். இருக்கிறபடியாக அவர் தெரியும் என்ன சொன்னால் இங்கே வந்திருக்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிக்க கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கபடியாக அப்படியே வந்து ஃபைல் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். இதால் வந்து கனடா பிரச்சனை வந்து உருவாகும். கனடா டிப்போர்ட் செய்யப்படுவீங்க சொந்த நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு எந்த நாட்டுக்குமே பயணிக்கல ஒழுக்கமான காலநிலை வந்து உருவாகும். உங்களுக்கெல்லாம் இப்போ டவுட் வந்து என்னன்னு சொன்னால் இனிமேல் ரெஃப்யூஜி கிளைமே பண்ண முடியாது. இனிமேல் ரெஃப்யூஜி கிளைம் வந்து ஓகே பண்ணவே மாட்டாங்களா, நாட்டுக்கு வந்து எல்லாம் டிப்போர்ட் பண்ண தான் போகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா வார வருஷம் விசா முடிதாக்களை வந்து அவ்வளோ வேலையுமே டிப்போர்ட் பண்ணி அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி தான் என் கருத்து. என்ன சொல்லுங்கள், குறிப்பிட்ட ஆக்களை வந்து டிப்போர்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் எல்லாருமே டிப்போர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு சான்ஸ் வந்து குறைவு. அண்ட் அதை விட ரெஃப்யூஜி கேஸ் வந்து இனிமேல் அப்ரூவ் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. என்ன ஒரு ரெஃப்யூஜின்னு சொன்ன ஒரு அகதின்னு சொன்னால் அவைக்கு வந்து அவை வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் வந்து கேஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நாட்டுக்கு வந்து திருப்பி அனுப்ப முடியாது. சட்டங்கள் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ரெஃப்யூஜி கேஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த அளவுக்கான ஆதாரம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து உங்களோட கேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆதாரம் இல்லாமல் சும்மா ஒரு கேஸை கொடுத்துட்டு சும்மா கண்மூடித்தனமாக செய்வீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ரிஜெக்ட் தான் அது பண்ணப்பட போகுது. நீங்கள் கொடுக்குற கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொடுக்குற ஆதாரங்கள் வந்து அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேஸ் வந்து கட்டாயமே அப்ரூவ் செய்யப்படப்படும். இந்த சிஸ்டம் வந்து இப்போ எப்படி மாறும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் மற்ற நாடுகள் மாதிரி இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஃப்ரான்ஸ், லண்டன் அங்கே இருக்க சிஸ்டங்கள் மாதிரி கனடா சிஸ்டம் வருங்காலத்தில் வந்து மாறும்னு சொல்லி தான் என்ன நம்பிக்கை. அதாவது ரெஃப்யூஜிக்கு வந்து ஒரு இறுக்கமான சட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க. அப்படி இறுக்கமாக கொண்டு வரபடியாக என்ன நன்மை சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையாக நாட்டில் வந்து யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவ்வளோ பேரும் வந்து கேஸ் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டு நாட்டில் வந்து தங்கிக்கணும். பொய்யா வந்து யார் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணணுமோ அதெல்லாம் இல்லாமல் யார் வந்து தேவையில்லாமல் நாட்டுக்கு வந்து இருக்கணுமோ பராமரிக்கணுமோ அவையெல்லாம் வந்து டிப்போர்ட் செய்யப்படணும். இது வந்து கனடா கவர்மெண்ட்டை பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான விஷயம் தான். மக்கள் மத்தியிலே வந்து எப்படி தோன்றன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ரெஃப்யூஜி அகதின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம், அகதி கோரிக்கை இருக்குன்னு சொல்ல ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு ப்ரோசஸ் வந்து ஒழுங்காக செஞ்சு கொள்ளணும். அது வந்து தகுந்த ஆதாரம் அதுக்கெல்லாம் கொடுத்த வந்து ஒரு பெரிய ப்ரோசஸ். அதுக்கான ஆதாரங்கள்லாம் சரியாக கொடுத்து சரியாக செய்ய வேண்டிய ப்ரோசஸ். கண்மூடித்தனமாக யாருமே வந்து செய்ய முடியாது. இனி வரும் காலங்கள் அகதி கோரிக்கை வந்து கனடா வந்து பயங்கர இறுக்கமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் கேஸ் கொடுக்க போகிறீங்க, அந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து புதுசாக யாரும் இதை விசா வச்சுக்கிறீங்க, கணக்கு வர போகிறீங்க, அது தெரிஞ்சு கொடுக்க போகிறீங்க, அதை கேஸ் வந்து கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் படிவாஞ்சிருக்க லோயஸை சரி இல்லை படிவாஞ்சிருக்கிறாக்களை சரி விசாரிச்சு போட்டு எப்படி கொடுக்கலாம், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதுக்கு எப்படியான ஆதாரம் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி ஜோதிச்சு பிளான் பண்ணி கொண்டு வாங்க. பிளான் பண்ணவங்க இங்கே வந்துட்டு கேஸ் கொடுத்து வந்து ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை இப்போத்த காலநிலைமையில். ஜோதிச்சு செயற்படுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு விளக்கு கிடைச்சிக்கணும்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன்.
இனிவரும் காலங்கள்லாம் வந்து தெரியுமே வந்து நாட்டு நடைமுறை வந்து இனிவரை போகுது, எப்படி வந்து நாட்டின பார்வை வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து நான் அவரோட வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து என்னென்னு சொன்னால், எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்றது தான் ஒரு சப்போர்ட் எனக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொன்னால் இதேமாதிரி எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து வந்து ஒரு வந்து மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.